நானும் என்னுடைய நண்பர்களும் சில தினங்களுக்கு முன்பு திருவாலங்காடில் இருக்கக்கூடிய வட அரண்யேஸ்வரர் கோயிலுக்கு சென்றிருந்தோம். அற்புதமான கோவில். சென்னையிலிருந்து ரயில் மார்க்கமாக சுமார் 60லிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருவாலங்காடு அமைந்துள்ளது. தேவர்களை காக்க காளி தேவி பல அரக்கர்களை கொன்று அவர்களுடைய இரத்தத்தை குடித்ததனால் அவருக்கும் கோர எண்ணங்கள் வந்து தேவர்களையும் மக்களையும் கொடுமை செய்தார். இதனை கண்ட சிவபெருமான் காளியை தன்னிலைக்கு மாற்ற அவரை தன்னுடன் நடனமாடுமாறு போட்டிக்கு அழைத்தார். தன்னுடைய நடனமாடி வென்றால் தாங்கள் இந்த ஆலங்காட்டை ஆளலாம், இல்லை என்றால் தான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று அவருக்கு போட்டிக்கு அழைத்தார். காளி தேவியை போட்டியில் வெல்வதற்காக சிவபெருமான் ஊர்த்துவ தாண்டவம் ஆடினார். அப்போது தன்னுடைய காதிலிருந்து விழுந்த குண்டலத்தை தனது இடது காலால் எடுத்து காதில் மாட்டிய போது காளி தேவியால் போட்டியில் சிவபெருமான் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து தன்னிலை மாறினார். சிவபெருமான் நடனமாடிய இந்த சபையானது ரத்தின சபை என்று அழைக்கப்படுகிறது. இது பஞ்ச சபைகளில் முதன்மையான சபையாக கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள அம்மன் மண்டார் குழலி அம்மன் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். திருநாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தரர், அப்பர், காரைக்கால் அம்மையார் என அனைவராலும் இந்த ஆலயம் பாடப்பெற்றுள்ளது. சிவபெருமான் மீது அதீத பற்று கொண்ட காரைக்கால் அம்மையார் பேய் உருவம் கொண்டு தலைகீழாக நடந்து வந்து திருவாலங்காட்டில்தான் ஈசனோடு ஐக்கியமானார். நானும் எனது நண்பர்களும் ஆலயத்துக்கு சென்றபோது சிறிய அளவிலான மழை பெய்து ஆலயம் மிக தூய்மையாக இருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் பல நூற்றுக்கணக்கான கிளிகளின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த கிளிகளின் சத்தமும் கோயிலின் அமைதியும் எங்கள் மனதை மிகவும் வருடி இதப்படுத்தியது. ஈசனை பார்ப்பதற்கு முன்பு கோயிலின் நுழைவாயிலில் நடராஜரின் 5 நடன அமைப்பும் பஞ்ச சபைகளின் பெயர்களும் அழகாக சிற்பங்களாக காட்டப்பட்டிருந்தது. கோயிலுள்ள கோபுரங்கள் அனைத்திலும் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு கதை சொல்லும் அளவுக்கு நம் கண்களில் பட்டது. ரயில் மார்க்கமாக சென்னையிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் இறங்கினால் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. ரயில்வே நிலையத்திலிருந்து வெளியே வந்தால் அங்கு நம்ம ஆட்டோ பிடித்து வரலாம் இந்த ஆலயத்திற்கு. ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு வந்தால் மீண்டும் மீண்டும் வர தோன்றும் அளவிற்கு ஏதோ ஒரு சக்தி இந்த கோயிலில் நம்மை ஈர்க்கின்றது. இந்த ஆலயத்தை பார்க்காதவராயிருப்பின் நீங்களும் ஒரு முறை இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் செய்யுங்கள். ஈசனுடைய அருளை பெறுங்கள், நடராஜருடைய அருளை பெறுங்கள், மண்டார் குழலி அம்மன் அவருடைய அருளை பெற்று மேலும் வாழ்க்கையில் சிறப்படையுங்கள். நல்லதொரு தரிசனம் பெற்ற நாங்கள் இந்த ஆலயத்திலிருந்து விடைபெற்றோம். இப்பொழுது இந்த காணொளியிலிருந்து உங்களிடமிருந்தும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.